ஸ்கூல் போகும்போது டீச்சருக்கு பயம், ஹோம்ஒர்க் பண்ணலையா பயம், எக்ஸாம் பயம், இந்த பயம்லாம் சின்ன குழந்தைகளுக்கு இருக்குது. நமக்குள்ள கருணை, பொறுமை, நேர்மை, அன்பு, பணிவு இந்த குணத்தெல்லாத்தையும் நம்ம ஏற்றுண்டு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாழ்க்கை. 10-12 வருஷம் முன்னாடி நான் அதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், சிரிப்பாக வரும். இந்த எப்போ பார்த்தாலுமே இந்த ஸ்டோரியை. முழு சிருஷ்டிக்கும், முழு இயற்கைக்கும், முழு பிரபஞ்சத்துக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பேர் காயத்ரி. நான் குவைத்தில் இருக்கேன். இப்போ சென்னை வந்திருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதோட டாபிக் பயம். பயம் என்றால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துன்னா, இப்போது சின்ன குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிறது. ஸ்கூல் போகும்போது டீச்சருக்கு பயம், ஹோம்ஒர்க் பண்ணலையா பயம், எக்ஸாம் பயம், இந்த பயம்லாம் சின்ன குழந்தைகளுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போது பெரிய வாழ்க்கை, இப்போ ஆஃபீஸ் போகிறா, ஆஃபீஸில் பாஸ் கிட்ட பயம். இப்போது பிஸ்னஸ் பீப்புள் இருக்கா, பிஸ்னஸ் மேனுக்கு ஐயோ பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுமோ அந்த பயம். ஸோ இது மாதிரி பயம்னா நம்மளுக்கு இப்போ மரண பயம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் அதுக்கு பயப்படுறோம். அப்புறம் கோவம் வந்தால் பயம் வருது. அப்புறம் சில பேருக்கு மூட நம்பிக்கைகள் கூட இருக்கும். இந்த மூட நம்பிக்கைகள் வந்ததுன்னா அதில் வாழ்க்கையே பயம் இருக்கும். இப்போ நம்ம மூட நம்பிக்கைனா சில பேர் ராகு காலத்தில் ஒன்றும் பண்ண மாட்டா, கேது காலத்தில் ஒன்றும் பண்ண மாட்டா. அப்போது ஐயோ இந்த நான் ராகு காலத்தில் பண்ணிட்டேனே அதனால தான் காரியமே எடுத்துருத்து, அது மாதிரி மூட நம்பிக்கையில் பயப்படுவா. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சில பேர் ஒன்றும் சாமான் வாங்க மாட்டா, ஏன்னா மூட நம்பிக்கை. ஏதாவது வாங்கி அது ஏதாவது கெட்டு போயிடுத்துன்னா செவ்வாய்க்கிழமை வாங்கினேன் அதனால தான் கெட்டு போயிடுத்துன்னு அந்த ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பயம்னு மனுஷன் பயப்பட்டுட்டே இருக்கா. இந்த பயத்தை நம்ம பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம பயம் நம்மளை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. சொல்லப்போனால் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி. இதனால ஒரு ஆங்ஸைட்டி வருது, ஒரு டிப்ரெஷன் வருது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும் சிலப்போ. இதெல்லாம் பயத்தினால தான் ஆகும். அப்போ நம்மளுக்கு அந்த மனோவியாதி கூட வர ஆரம்பிச்சுடுறதுனால. ஸோ இது பயம்னா என்ன அப்படின்னா பார்க்க போனால் இது ஒரு வியாதி. இந்த வியாதியிலேருந்து எப்படி வெளியில் வருது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துன்னா, இப்போ பகல் நேரம் இருக்குது, இரவு நேரம் இருக்குது. பகலில் நம்ம என்னெல்லாம் காரியம் பண்ணுவோம்? ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவோம், ஆஃபீஸ் போவோம், வெளி சாமான் வாங்க போவோம். எல்லாமே நம்ம பகல் நேரத்தில் தான் பண்ணுறோம். அப்புறம் இரவு நேரத்தில் நம்ம தூங்குறோம், அதெல்லாம் புக்ஸ் படிக்கிறோம், தியானம் பண்ணுறோம், எல்லாமே நம்ம ராத்திரி வேலையில் தான் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இதை மட்டும் நம்ம எக்ஸெப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கோடை காலம் இருக்குது, மழைக்காலம் வருது, குளிர்காலம் வருது. இப்போ கோடை காலத்தில் நம்ம குளிர்காலத்தோட ட்ரெஸ்ஸை போட்டுனா எப்படி இருக்கும்? அப்படியே வேர்த்து கொட்டும். அதனால நம்ம கோடை காலத்து ட்ரெஸ் தான் போட்டுக்கிறோம், குளிர்காலத்தில் குளிர்காலத்து ட்ரெஸ் தான் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இப்போ மழைக்காலம் வந்ததுன்னா மழைக்காலத்தில் மழைக்கால ட்ரெஸ் தான் போட்டுக்கிறோம் இல்லையா? கொடை பிடிச்சிட்டு போகிறோம், ரெயின் கோட் போட்டுக்கிறோம், எல்லாம் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம பண்ணுறோம், அதை மட்டும் செய்யணும். நம்ம அதில் பயம் இல்லாமல் நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ தெரியாமல் தவிக்கிறோம். ஸோ இந்த பயத்தை விட்டு நம்மளுக்கு வெளியில் வரணும்னாக்க நம்மளுக்குள்ளேயே விழிப்புணர்ச்சி வரணும். அது நம்மளுக்கு அந்த எதிர்மறைன்னு இருக்கு இல்லையா, அந்த எதிர்மறையும் ஏற்றுக்கிற சக்தி வரணும். இப்போ பார்க்க போனால் ஆண்டவன் நம்மளுக்கு எல்லா குணத்தையும் கொடுத்து தான் படைச்சிருக்கான். எல்லாம் நமக்குள்ளேயே கோபமும் இருக்குது, லோபமும் இருக்குது, மோகம் அகங்காரமும் இருக்குது, அப்புறம் பணிவு இருக்குது, அன்பு இருக்குது, கருணை இருக்குது, நேர்மை எல்லாமே, பொறுமை எல்லாமே நம்மளுக்கு கொடுத்து தான் ஆண்டவன் படைச்சிருக்கான். ஆனால் நம்ம அதை நம்மளால சரியாக உபயோகப்படுத்திக்க தெரியல. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா, ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்கான். அவன் எத்தனை தான் கோவம் பிடிச்சவனா இருந்தாலும் சரி, ஆத்திரம் பிடிச்சவனா இருந்தாலும் சரி, அகங்காரம் பிடிச்சவனா இருந்தாலும் சரி, அவன் தன்னோட சேல் முடிக்கிறதுக்கு அவன் தன்னோட அந்த கோபம் லோபம் அதெல்லாம் யூஸ் பண்ணாக்க அவனுக்கு அந்த சேலில் சக்ஸஸ் கிடைக்காது. ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கணும், ஒரு டீல் முடிக்கணும்னாக்கா அவனுக்குள்ள எல்லா அந்த நேர்மை, பொறுமை, அன்பு, கருணை இந்த குணங்கள்லாம் அவன் டெவலப் பண்ணிப்பான் உள்ளேயே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியில் வாழ்க்கையில் மட்டும் வெளியில் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த குணத்தை எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஆனால் வீட்டில் நம்ம இல்லற வாழ்க்கையில் மட்டும் புருஷன் கூடயோ பொண்டாட்டி கூடயோ பசங்க கூடயோ உறவினர் கூடயோ நம்ம இதெல்லாம் இந்த குணங்கள் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். நம்ம அது மட்டும் எதுக்கு நம்ம கோவம் வருது, ஆத்திரம் வருது. இப்போ காம்ப்ளெக்ஸ்னு ரொம்ப இப்போல்லாம் நிறைய பசங்களுக்கு வந்திருக்கு. காம்ப்ளெக்ஸ்னாக்க ஐயோ அவன்கிட்ட நிறைய இருக்கே, அவன் வீடு நல்லா இருக்கே, அவன் என்ன படிச்சுட்டானே, எங்கிட்ட அந்த கார் இல்லையே, அவன்கிட்ட மட்டும் இருக்கேன்னு அந்த காம்ப்ளெக்சிட்டியில் அந்த காம்ப்ளெக்ஸ் வரும்போது அவன் அந்த இதில் போயிடுறான், அந்த கோமாவில் போயிடுறான்.
என்ன மாதிரி ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுடுறான், அப்புறம் ட்ரிங்க் பண்ணுறான், சூசைட் பண்ணிக்கிறான், ரிலேஷன்ஷிப்க்கு போயிடுறான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாக்க அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அந்த அந்த பயம் வந்து விடுறது இல்லையா, அந்த பயத்துலேருந்து அவனால் வெளியில் வர முடியல. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னாக்க, அந்த கோபம், தோபம், அகங்காரம், இந்த குணத்தை எல்லாத்தையும் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு நமக்குள்ள கருணை, பொறுமை, நேர்மை, அன்பு, பணிவு, இந்த குணத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து ஏத்துண்டு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாழ்க்கை. பயமும் இருக்காது. எதுக்கு பயப்படணும்? நான் தப்பு செஞ்சாதானே பயப்படுறோம். எதுக்கு தப்பு செய்யணும்? நம்மளுக்கு ஆண்டவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சுட்டு நம்ம நல்லா வாழலாம். வாழ தெரியாம அந்த பயத்துல அப்படியே தவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்க, இந்த விழிப்புணர்ச்சியோட ஏற்றுக்கொள்கிற திறமையோட நம்ம வாழ்ந்தாக்க நம்ம வாழ்க்கையை ரொம்ப நல்லா வாழலாம். அப்புறம் இந்த பயங்கிறது கூட நம்மளை விட்டு ஓடியே போயிடும். நம்ம பயத்தை பிடிச்சி வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கோம். அதனால தான் வாழறதுக்கு தவிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல போனாக்க, எனக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து எனக்கும் ரொம்ப மூட நம்பிக்கையில் நிறைய இது இருந்தது. ராகு காலத்தில் ஒன்றும் பண்ண மாட்டேன். மண்டே ஆனால் 7:30 மணிலேருந்து 9 மணி ராகு காலம், அப்போ நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். இப்போ நான் குவைத்தில் இருந்தால் கூட விசா போனோன்னாக்கா ஹஸ்பண்டை சொல்லுவேன், 7 மணிக்குள்ளே போயிடுங்க, நீங்கள் 7:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாது, 7 மணிக்கே வெட்டி கிளம்பிடுங்கன்னு சொல்லுவேன். செவ்வாய்க்கிழமை ஒன்றும் வாங்க மாட்டேன், ஏன்னா அந்த பயம் இருக்குது எனக்குள்ள. ஸோ அதை வாங்கிட்டு அன்னைக்கு வந்து ஐயோ பயப்படவே வாங்குவேன், பயப்பட்டுண்டே ஐயோ என்னமோ ஆயிடும் அது கண்டிப்பாக ஏதாவது ஆகும், அந்த சட்டை கிழியும், ஏதாவது ஆகும் அதில். ஸோ இப்போ அந்த ஞானம் கிடச்சி தியானம் பண்ணிகிட்டே இருந்தாக்க இந்த பயம் இதெல்லாம் போயிடும். ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கிடச்சி, இந்த ஞானமும் இந்த தியானமும் வர 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 அந்த பயம் போக ஆரம்பிச்சது. நமக்குள்ள நேர்மை, பணிவு குணம் வந்துடுத்து, அன்பு வருது, கருணை வருது, பொறுமை எடுத்து. அப்போ ஆண்டவன் நமக்குள்ளேயே தான் இருக்கான், எங்க போய் தேடணும்? ஏன்னா நம்ம ஆண்டவனை வந்து தூங்க வச்சிருக்கோம். நீ தூங்கின்று நான் என் குணத்தை எல்லாத்தையும், அந்த கெட்ட குணத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு ஆடின்னு இருக்கேன். அதை மாதிரி ஒரு இதில் நம்மளாம் இருந்திருக்கோம். ஸோ எனக்கு என்ன கிடச்சிதுன்னா, ஞானத்துலேருந்தும் தியானத்துலேருந்தும் எனக்கு வந்து உள்ள இது ரெண்டும் வர 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 அந்த பயமே போக ஆரம்பிச்சுது. இப்போ என்னன்னாக்கா, இப்போ 3-4 வருஷமாக எனக்கு விசா போடுறேன் நான் குவைத்லனாக்க, கரெக்டாக அந்த ராகு காலத்தில் போட்டால் கூட எனக்கு கரெக்டாக முடிஞ்சிடும். ஏன்னா அந்த பயம் போயிடுத்து, ஹரி வந்துட்டார் வெளியில். அந்த பயம் போச்சுன்னா இந்த ராகு காலம், கேத்து காலம், இந்த செவ்வாய் தோஷம் எல்லாம் போயிடும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், ஐயோ உள்ள ஹரி உட்காந்துட்டு இருக்கான், நம்ம வேலை நடக்காதீங்க. ஸோ அதெல்லாம் போயிடும். ஸோ எனக்கு இப்போ என்ன நடக்கிறதுனாக்க, குவைத்தில் நான் சனிக்கிழமை கூட நான் போக போனாக்கா 9லேருந்து 10 மணி ராகு காலம். கரெக்டாக பார்க்க போனால் 10 மணிக்கு விசா போட்டாச்சுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வரும். என்னடா நடக்கிறது இது? நான் கண்டினியூஸாக 4 வருஷம் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ராகு காலத்தில் போனாக்க வேலை முடியுது. என்னன்னா செவ்வாய்க்கிழமை என்ன வாங்குறேனோ அது என்ன சூப்பராக இருக்குது. இப்போ என்னன்னா எல்லாமே எனக்கு பகவான் கொடுத்த எல்லாமே நல்லது தான். கிழக்கு திசையும் நல்லது, மேற்கு திசையும் நல்லது, வடக்கு தெற்கு எல்லாமே நல்ல திசை தான். நம்ம தான் வந்து இதை பண்ணக்கூடாது சொல்லுவாள். எங்கள் காலத்தில் வந்து சொல்லுவா, ட்ரெயின் டிக்கெட் வாங்கும்போது சொல்லுவா, அஷ்டமி நவமியில் போகாத, ஃப்ளைட்டில் வாங்கும்போது சொல்லுவா அஷ்டமி நவமியிலலாம் போகக்கூடாது. அப்போ பாக்கி நாள்லாம் நல்லலாம், அஷ்டமி நவமி மட்டும் நல்லது இல்லையா? ஏன்னா அஷ்டமியில் வந்து கிருஷ்ணர் பிறந்தார், நவமியில் ராமர் பிறந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ இந்த திசையில் போகாது, அந்த திசையில் போகாதுன்னு சொல்லுவா. ஆனால் எனக்கு வந்து எல்லா திசையும் ஒன்று தான், எல்லாமே ஆண்டவனால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ எல்லாமே நல்லது, எல்லா நாளும் நல்லது தான். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, ஒரு கோவில் இருக்கு டெல்லியில், அக்ஷர்தாம்னு ஒரு கோவில் இருக்கு. அங்கே வந்து சுவாமிநாராயண்ஜியோட ஹி வாஸ் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவருக்கு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்துடுது. 8 வயசும் போது அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு கையில் கமண்டல் எடுத்துட்டு வீட்டை தியாகம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். கிளம்பும்போது என்ன ஆச்சுனாக்க, நதியை கிராஸ் சமுத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது பயமே இல்லாமல் இறங்கிட்டார். அந்த நதி, அந்த சமுத்திரம் எங்கே அழிச்சுட்டு போகிறதோ போகட்டும்னு அப்படியே போயிட்டே இருந்து ஒரு வில்லேஜுக்கு போய் இறங்கினார். அந்த வில்லேஜில் வந்து ராத்திரி வந்து ஒரு சிங்கம் வரும்போது அந்த வில்லேஜோட ஹெட் இருக்காரே, அவர் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்கிறார், நீ குழந்தைப்பா, நீ வந்து இந்த சிங்கம் ஒரு ராத்திரிக்கு நீ வேணா உள்ளே வந்து என்னோட குடிசையில் வந்து உட்காந்து ராத்திரிக்கு தங்கிட்டு போனேன். அப்போ அந்த குழந்தை சொல்கிறது, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போங்க வீட்டுக்குள்ளேன்னு. அவர் வந்து தன்னோட குடிசையில் போய்ட்றார். சரி, இன்னைக்கு அந்த சிங்கம் அந்த குழந்தைய சாப்பிட போகிறது நினச்சிட்டு எல்லாரும் போய்ட்றா. அந்த ராத்திரி டயத்தில் யார் அங்கே இருக்காளோ மனுஷா, அதை வந்து சிங்கம் வந்து கடிச்சு சாப்பிட்டுடுறது. ஸோ அந்த மாதிரி ஊறுது. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுறது, அந்த குழந்தை பேர் நீல்கண்ட். அந்த குழந்தை வந்து மரத்தடியில் உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்போ சிங்கம் வருது ராத்திரிக்கு. சிங்கம் வந்த உடனே அது வந்து அப்படியே கர்ஜனை பண்ணிட்டே வருது. இந்த குழந்தை வந்த உடனே குழந்தைய பார்த்துட்ட உடனே குழந்தை சொல்றது, சாந்தமஸ்து கல்யாணம் பவத்து அப்படி சொல்லணும். உடனே அந்த சிங்கம் உட்காந்துட்டு காமா குவாய்ட்டா உட்காந்துட்டு இருக்கு. 10-12 வருஷம் முன்னாடி நான் அதை பார்த்தபோது
எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், சிரிப்பாக வரும் இந்த எப்போ பார்த்தாலுமே இந்த ஸ்டோரியை. என்னடா அது, அந்த ஒரு குழந்தை வந்து அந்த சிங்கத்தை வந்து சாந்தம் பவத்து கல்யாணம் மஸ்து சொன்னோடனே உட்காந்து கொடுத்தா இதெல்லாம் வந்து கட்டுக்கதை, இதெல்லாம் புரியிற மாதிரியே இல்லையேன்னு நான் படி சிரிச்சுட்டே அந்த கதையை பார்ப்பேன். எனக்கு ரொம்ப புரியும், எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த கதை பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் எங்கள் ஆற்றுல வந்து யாராவது வந்தாக்க டெல்லி சுற்றி காமி கூட நான் தான் அஷன் போவேன், எல்லாரையும் அக்ஷர்தாம்னா நான் தான் போவேன். எனக்கு திருப்பி அந்த கதையை பார்க்கணும், அங்கே என்ன நடந்திருக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஒரு 10 வருஷமாக இது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்போ இந்த ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சதோ, இந்த பயம்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து குரு வந்து எனக்குள்ளேருந்து அந்த பயத்தை தான் வெளில எடுத்து எரிஞ்சார். பயம் எதுக்கு பயப்படணும், நம்ம தப்பு செஞ்சால் தான் பயப்படணும், இல்லாட்டா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நமக்குள்ளே நல்ல குணங்கள் வந்துட்டு தான் பயமே வேண்டாம் நம்மளுக்கு. அது மாதிரி இருக்கும்போது தான் ஹரி வருவான்னு சொல்லி அப்போ தான் எனக்கு அந்த அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த படம் ஸ்ட்ரைக் ஆனோடனே அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஆஹா இதுதான் கதையா, இது புரியறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆகிடுதா, அப்படி எனக்கு நடந்தது. அப்போ என்ன தோணித்துனாக்க, அந்த குழந்தை வந்து சாந்தம் பவத்து கல்யாணம் மஸ்துன்னு அந்த சிங்கத்தை சொன்ன உடனே அந்த சிங்கத்துக்கு அந்த குழந்தை மூஞ்சில் ஹரி தெரிஞ்சுடுது. மிருகங்களுக்கு வந்து பகவானை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குன்னு நம்ம தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், ஆனால் மிருகங்கள் நல்லா புரிஞ்சுக்கும். ஸோ இதுதான் கதை. ஸோ நம்ம பயப்படவே வேண்டாம், பயத்தை விட்டுடு, பயம் என்னை விட்டு ஓடியே போயிடும், வாழ்க்கையே நல்லா இருக்கும். நல்ல குணங்களை கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாக்க பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன இன்னைக்கு சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.